இங்க ஒரு சோள காட்டுக்குள்ள ஒரு சோள கொல்ல பொம்மையை காமிக்கிறாங்க. இது சாதாரண சோள கொல்ல கிடையாது மக்களே, இதுக்குள்ள பேய் இருக்கு. இது தெரியாம ஒரு நாள் நைட்டு ஒரு காதல் ஜோடி காட்டுக்குள்ள அந்த சோள காட்டுக்குள்ள கசமுசா பண்ணலான்னு வர இவங்க சோள காட்டுக்குள்ள சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த சோள கொல்ல பொம்மை இவங்களை வச்சு சம்பவம் பண்ணி விட்டுறது, இவங்களை கொலை பண்றது, இவங்க இறந்தே போயிட்டாங்க. சோள கொல்ல பொம்மைக்குள்ள எப்படி பேய் வந்துச்சு, இது எதுக்காக சோள காட்டுக்குள்ள வரவங்களை கொலை பண்ணுது அப்படின்ற விஷயம்லாம் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யூனிக்கான தாய்லாந்து ஹாரர் படம் மக்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா ஃபுல்லி கஸ்டமைஸ் ஃபுல்லி ஹேண்ட்மேட்ல ஒரு மினிமலிஸ்ட் வாலெட் லான்ச் பண்ணிருக்கோம் மக்களே. இதுல எக்கச்சக்கமான கலர் இருக்கு வித் லைஃப் டைம் வாரண்டியோட. இதுல போட்டோ நேம் இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவல் ரேட்டு 1999, ஆனா உங்களுக்கு லான்ச்சிங் பிரைஸா ஜஸ்ட் 999 கிடைக்க போகுது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. இந்த வீக் முழுக்க இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பையனை ஒரு சோள காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அவன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பட்டம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. இதே டைம்ல அப்பா கூப்பிடவும் செய்யறாரு. டேய் தம்பி, டைம் ஆயிடுச்சு, வெளியே வா வெளியே வா அப்படின்னும் போது ஏதோ வந்துட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பட்டம் அங்க இருக்கிற சோள கொல்ல பொம்மைக்கு மேல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்கலாமான்னு கிட்ட போனா இவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு. பயந்துகிட்டே இவன் கண்ணை மூடிட்டு அந்த சோள கொல்ல பொம்மை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பட்டத்தை கையில எடுத்துடுறான். எடுத்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்க அவ்வளவு பெருசா இருந்த சோள கொல்ல பொம்மையை அழகானோம். எங்கடா இங்க இருந்த பொம்மையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடுறான். இவனை ஏதோ ஒண்ணு துரத்திட்டு வர மாதிரியே ஃபீலா இருக்கு. அது என்ன நமக்கு சரியா காமிக்கல. ஓடி போனவன் தவறி கீழே விழுந்து காலெல்லாம் அடிபடுது. இவன் கீழே காலில் அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா. அப்ப அந்த சோள கொல்ல பொம்மையை இவனை தூக்கிட்டு போலான்னு கிட்ட வர அப்ப கரெக்டா அப்பா வந்து இவனை காப்பாத்தி வெளியே தூக்கிட்டு போறாரு. இவருமே எதையோ பார்த்து பயந்து வெளியே போயிட்டு அந்த கதவெல்லாம் லாக் பண்றாரு. அந்த சோள காட்டுக்கு வெளியவே ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. என்ன விஷயம்னா ஈட்டத்துக்கு முன்னாடி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில பல வருஷங்களுக்கு அப்புறமா 2025 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் பெரிய பையனை வளர்ந்துட்டாரு. இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்குள்ள திருவிழா வரப்போதான். திருவிழா பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதுல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு எடுபடி வரான். வந்தவன் அந்த பொண்ணுங்கிட்ட தொட்டு பேசிட்டு இருக்கான். பயங்கரமா வடிகிறான். இந்த பொண்ணை உசார் பண்ணலாம் பார்க்கும்போது அங்க தலைவருடைய அசிஸ்டன்ட் வராரு. இந்த மாதிரி உன்னை தலைவர் உடனே கூப்பிட்டாரு, நீ உடனே வா அப்படின்னும் போது என்ன ஏண்டா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அங்க இவங்க காலம் காலமா வழிபடக்கூடிய ஒரு சாமியுடைய சிலை இருக்கு. அந்த சிலையை யாரும் ரெண்டா பிறந்து வச்சிருக்காங்க, உடைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இது எப்படி உடஞ்சி போச்சு, யாராவது உடைச்சிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா காத்துல பிறந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கதான் இந்த ஊருடைய தலைவர் தியானம் மாதிரி எதையோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பா காத்தெல்லாம் புழக்கல, இங்க என்னமோ நடந்திருக்கு. யாரோ ஒரு வேண்டாத பையன் தான் இந்த ஒரு வேண்டாத வேலையை பார்த்திருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம 1991 நம்ம ஊருக்குள்ள ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு. அதே போல திரும்பவும் நடக்கூடாது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பூஜை பண்ணும், எக்ஸ்ட்ரா ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பாரு அப்படின்னும் போது 1991 என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது அப்புறமேட்டுக்கா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம். ஒன்னு வந்துட்டு யாரோ இங்க பலி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் சாமி சலன் கூட பார்க்காம பல வருஷமா நம்ம பூஜை பண்ணி கும்பிட்டோன்னு கூட பார்க்காம இதை உடச்சு விட்டு போயிருக்காங்க. சாமி இப்போ உக்ரமா இருக்கு, சமக்கோவமா இருக்கு. கோவத்தை தணிக்கணும் அப்படின்னா நம்ம ஊரு கன்னி பொண்ணுங்க கன்னி பசங்களா இருப்பாங்க இல்லையா, கல்யாணமே ஆகாதவங்க, அவங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து சாமி கும்பிடணுமா, ஏதோ ரிச்சுவல் பண்ணுமா. அப்படி மட்டும் நம்ம ஒழுங்கா இந்த ரிச்சுவலை பண்ணல அப்படின்னா சாமியுடைய கோவம் தனியாம உக்ரம் அதிகமாயிருச்சு அப்படின்னா இங்க விவசாயமே நடக்காது. விவசாயம் மட்டும்தான் இந்த கிராமத்துடைய முக்கியமான தொழிலா இருந்திருக்கு, முக்கியமான வருமானமா இருக்கு. விவசாயம் மட்டும் நடக்கல அப்படின்னா அவ்வளவுதான், மொத்த கிராமமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயும் ஹீரோவுடைய தங்கச்சியும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு உண்டான அந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோள காடு, அதுக்குள்ள போயிட்டு ஏதோ படையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரி வந்து கேக்குறா, இந்த ஊர்லயே இந்த மாதிரி யாரும் பண்ணி பார்த்ததே கிடையாது, நம்ம மட்டும்தான் டெய்லி இந்த மாதிரி படையல் போட்டுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம டெய்லி படையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது நம்ம ஹீரோக்கே தெரியல, ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. அந்த சோள கொல்ல பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத, அப்பா பண்ண சொன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், எனக்கும் தெரியாது, வா கிளம்பலாம் அப்படின்னும் போது அந்த சோள காடுனது சோள அந்த இதுவெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இந்த சோள கருதெல்லாம் நான் தூக்கி அடுக்கி வச்சுட்டு வரேன், ஒரு 10 தான் இருக்கும் போல அப்படின்னும் போது இந்த வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டு வராது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அள்ளக்கையை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, வெளியே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான். ஏன்டா சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நம்ம ஊர்ல 1991 ஏதோ சம்பவம் இருக்கு. அது என்ன விஷயம்னு கேட்டா
பார்த்தா ஊர் தலைவர் சொல்லவே மாட்டாரு. அது தெரிஞ்சுக்காம எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னும் போது இங்க கடை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 1991ல இங்க ஒரு பயங்கரமான பஞ்சமும் பயங்கரமான நோயும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல வந்துட்டு சோளம்லாம் விளை வைக்கிறாங்க, பக்கத்து ஊர்ல நெல்லாம் விளை வைப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, அந்த நெல்மணிகள் மொத்த நெல் வயலுமே அப்படியே அழுகி போக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு என்ன நோயினே தெரியாம அந்த ஊர் மக்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறாங்க. யாரையும் காப்பாற்ற முடியல. இந்த ஊரே, இந்த கிராமமே சபிக்கப்பட்ட ஊரு, சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள், உயிர் பிழைச்ச மக்கள்லாம் தப்பிச்சு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சே போயிருக்காங்க. வருஷம் இந்த விவசாயத்துக்கு முன்னாடி சாமிக்கு படையல் போடணும், சாமி கும்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த திருவிழாவை பண்ணியே ஆகணும். அந்த டைம்ல அவங்க பண்ணாம விட்டதுனாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நம்ம எப்பயுமே சாமியை மட்டும் காக்க வைக்கவே கூடாது, சாமிக்கு படையல் போட்டே ஆகணும், சாமிக்கு வந்துட்டு அந்த திருவிழா நடத்தியே ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை கேட்கும் போது உனக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் மறுபடியும் இந்த சோளக்காட்டுக்குள்ள வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா தங்கச்சி தான் முதல்ல முன்னாடி போறாங்க, ஹீரோ பின்னாடி வராரு. வந்து பார்க்கும்போது நேத்தைக்கு இங்கிருந்து கிளம்பி போகும்போது சில சோளக்கருதுலாம் அங்க இங்கன்னு உழுந்து கிடந்திருக்கும். அதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது தேவையில்ல, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையோட கூட்டு போயிருப்பாரு. ஆனா இப்ப பார்க்கும்போது எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம போனதுக்கு அப்புறமா அண்ணன் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அப்பா வராரு. வந்தவரு, நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம டெய்லி படையல் வைப்போம் இல்லையா, அந்த படையலுக்கான சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, என்னமா தங்கச்சி நீ நானும் சேர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அதெல்லாம் போலாம், என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது, நைட் டைம்ல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதுக்கு அப்புறமா நைட் நீங்க வந்து எல்லாமே அடுக்கி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இன்னொரு விஷயமும் இருக்கு, நம்ம எதுக்காக டெய்லி படையல் வைக்கணும், அதுக்கான காரணத்தை இப்பயாச்சும் சொல்ற அப்படின்னு. ஏமா எனக்கு தெரியாதுமா, அப்பா தான் வைக்க சொல்றாரு, நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணு கடைக்கு போனா உள்ளுக்குள்ள போகாம போன் நோண்டிட்டு வெளியே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ உள்ள போயிட்டாரு. இந்த டைம்னு பார்த்து அந்த அல்லக்கை இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. தங்கச்சியுடைய பேரு மார்த்தா. மார்த்தா மார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிட்ட வந்து செமையா வளைஞ்சுகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காது போல. இதே டைம்ல நம்ம ஹீரோ எல்லாமே வாங்கிட்டு வெளியே வராரு. அங்க என்னடா பண்ற, என் தங்கச்சி கிட்ட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, சும்மா சும்மா சண்டை போட்டுப்பாங்க. அதே போல முட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வந்து விலைக்கு விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. தங்கச்சிக்காரி அப்பா கிட்ட கேக்குறா, நம்ம எதுக்காக டெய்லி படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த கான்ஃபீல்ட வந்துட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம டெய்லி படையல் வச்சு ஆகணும் அப்படின்னும் போது அது கூட ஓகே, நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். ஆனா மத்த எல்லாரும் ஊருக்குள்ள வாழும் போது ஊரை தாண்டி இந்த வயக்காட்டெல்லாம் தாண்டி இங்க வந்து எதுக்காக நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுக்காக ஊருக்குள்ள வாழாம ஊருக்கு வெளியே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுக்காக அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லேண்ட் எல்லாம் குத்தகைக்கு இந்த பிரைவேட் கம்பெனிலாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கேட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட லேண்டை கொடுத்தா மொத்தமா நாசம் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான உரம்லாம் போட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க, இயற்கையா விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில பேரும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை சும்மா இருக்காம முக்கியமா அந்த அல்லகை இருக்கான் பாத்தீங்களா, அந்த அல்லகை தான் அந்த பெரிய கம்பெனியவே கூட்டு வந்திருக்கான். இவரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா சில பேரை கூப்பிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு எதையாவது நாசம் பண்ணலாம், இல்ல அந்த கான்லாம் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஆட்டைய போட ட்ரை பண்ணும்போது அங்க நாங்க பேய பார்த்தோம், பூதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் யாரும் இங்க வரதே கிடையாது, நம்மளும் ஊருக்குள்ள வாழாம இங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லும் போது என்னது பேயா, எப்பா அவன் செவ்வாய் கிரகத்துல வீடு கட்டலாமா, நிலாவுக்கு போயிட்டு ஹோட்டல் கட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்கான், நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்க, பேயி நாயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருது, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு பொம்மையை கொண்டு வர்றது, உனக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அந்த கான்ஃபீல்டில் இருக்கக்கூடிய சோளக்கொல்ல பொம்மைக்குள்ள இருக்காங்க, பேயா இருக்காங்க, ஆன்மாவா இருக்காங்க. அந்த நிலத்துக்கோ இல்ல நமக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் காப்பாற்ற வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் அன்னைக்கு அந்த அல்லக்கையும் ஆட்களும் ஓடி போனாங்க. ஒரு நாளும் எதுக்காக படையல் வைக்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் அந்த ஆன்மாக்கள் வந்துட்டு டெய்லி சாப்பிடுவாங்க, டெய்லி சாப்பிட்டுட்டு அந்த கான்ஃபீல்ட பாதுகாப்பா பார்த்துப்பாங்க, நமக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாங்க. அதனாலதான் அப்படின்னும் போது இப்ப கூட இந்த
பொண்ணுக்கு அதை ஏத்துக்கவும் முடியல, இந்த பொண்ணுக்கு அது புரியவும் இல்ல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அந்த கான்ஃபீல்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க யாருக்கும் தெரியாம இந்த தங்கச்சியுடைய ஃப்ரெண்டுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. யாருக்கும் தெரியாம ஆக்சுவலா இந்த கான்ஃபீல்டையே ஒரு கம்பிலாம் போட்டு ஒரு கரண்ட் வெளியெல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. யாரும் நைட் டைம்ல உள்ளுக்குள்ள வந்து அந்த சோள காட்டுக்குள்ள மாட்டிக்கூடாது, சோளக்குள்ள பொம்மை கிட்ட மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இந்த பயபிள்ளைங்க எப்படியோ உள்ளுக்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்றாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்த டைம்ல என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரையுமே காணும். முக்கியமா அந்த சோளக்கொள்ள பொம்மையும் காணும், கட்ட மட்டும் இருக்கு. இப்ப அந்த சோளக்கொள்ள பொம்மை இவனை பிடிக்கலான்னு கிட்ட வரும். அந்த டைம்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுவா. அதனால சோளக்கொள்ள பொம்மை அமைதியா காணாம போயிடுது. இவங்க மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. யாரும் வரல, ஏதோ சவுண்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரே போடுல ரெண்டு பேரையுமே அந்த சோளக்கொள்ள பொம்மை கொலை பண்ணுது. இங்க கத்துற சவுண்டு இவங்களுக்கு கேட்கும். இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நல்லாவே கேட்கும். என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்பா சொல்றாரு, இந்த டைம்ல யாரும் வந்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது மிருகமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அமைதியா ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சாப்பிடுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில இந்த ஃப்ரெண்டுக்காரியுடைய அம்மா வந்துட்டு நேரா ஊர் முழுக்க தேடுறா, பொண்ணு அழக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாலாம். ஊர் தலைவரை பார்க்கலான்னு போனா அவரையும் அழகானும். தலைவருடைய அசிஸ்டன்ட் தான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நைட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனா என் பொண்ணு ஆளக்கானும், ஊர் முழுக்க தேடிட்டேன், கிடைக்கவே இல்லை, நீங்க தேடுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. வயசு பசங்க பெருசா எங்கமா போயிருப்பாங்க, ஏதாவது ஊரை கீரை சுத்திட்டு கண்டிப்பா வருவாங்க, சரகிரக போட்டு படுத்திருப்பாங்க அப்படின்னும் போது இல்ல என் பொண்ணு எப்ப எங்க போனாலும் காலைக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவா, காணும், தேடுங்க அப்படின்னும் போது அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் அல்லக்கை கிட்ட சொல்லி நீ போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க, அந்த மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் கேக்குறாங்க. கேட்டு அப்பா கிளம்பிட்டு இருக்காரு, வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அமுச்சு விடும் போது இந்த மாதிரி ஏதோ ஃபீல்டுக்கு தான் போனாங்களாம் ஆளை காணுமா அப்படின்னு. நம்ம ஃபீல்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம தான் கரண்ட் வேலிலாம் போட்டுக்கோம் இல்லையா, கண்டிப்பா வரமாட்டாங்க. நான் எங்க போய் தேடுறது, மத்த ஃபீல்டுக்குள்ள என்ன அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எங்கேயாச்சும் தேடி பாருங்க, ஒரு உதவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இப்போ ஹீரோ அப்பாவும் சேர்ந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்தா முதல்ல நம்ம ஹீரோ அந்த சோளக்கொள்ள பொம்மைக்கு பக்கத்துல ரெண்டு டெட் பாடியை பாக்குறாரு. பார்த்தோன்னே கொமட்டிட்டு வாந்தியா வருது. பின்னாடியே அப்பா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க பாருப்பா, நம்ம உடனே ஊருக்குள்ள போலாம், ஊர் தலைவர்கிட்ட சொல்லலாம், போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் தேவையே கிடையாது, எங்கேயும் போகாத, நீ ஊருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி டெட் பாடி நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தான் கொலகாரன் நினைப்பாங்க, கண்டிப்பா நம்ம மேல படிய போட்டு நம்மள உள்ளுக்குள்ள தலை பார்ப்பாங்க, சொன்னா கேளு, போகாத அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா இப்ப என்ன பண்ணலாம், டெட் பாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கேயே பள்ளம் தோண்டி புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இதே டைம்ல தங்கச்சியுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தங்கச்சியுடைய ஃப்ரெண்டு தான் இறந்து போயிட்டா. அந்த பொண்ணுடைய பேரு ஸ்ருதி. மக்களே, ஸ்ருதியும் பாய் ஃப்ரெண்டையும் ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க இந்த கேங்ல ஒரு பையன் சொல்றான், இந்த மாதிரி ஸ்ருதிக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இங்க பிரைவசியே இல்ல, யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு போகணும், அங்க போய் ரூம் எடுத்து அங்க ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மேபி அது கூட போயிருப்பாங்க அப்படின்னு. டேய் அப்படி போனாங்க அப்படின்னா சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி சொல்லாம கொல்லாமலாம் போக மாட்டாங்க, நம்ம தேடலாம், ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தேடுறதுக்கு பர்மிஷன் கேட்கலாம், ஆளையும் கேட்கலாம், காசையும் கேட்கலாம் அப்படின்னு. இந்த விஷயத்த அந்த அல்லக்கை எப்படியோ கேட்டு நேரா போயிட்டு அந்த ஊர் தலைவருடைய அசிஸ்டன்ட்டை மீட் பண்றான். இந்த மாதிரி ஊருக்குள்ள அந்த ஒரு பொண்ணை காணும், அந்த பொண்ணை தேடி போறதுக்கு எனக்கு ஃபண்ட் வேணும், ஆட்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே என்ன காசை கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, காசுலாம் கொடுக்க முடியாது, தேடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு 4 பேரை கூட்டு போயிட்டு தேடு, நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னும் போது காசு கொடுத்தாதான் போவேன், அப்படி இல்லை அப்படின்னா உங்களை ஊர் தலைவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா 2-3 சீனுக்கு முன்னாடி நாள் பேசிட்டு இருப்பாரு, டீம் கூட சேர்ந்துட்டு ஊருக்குள்ள கொலை வெட்ட போறாங்களாம், அதுக்கு கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அந்த ஃபண்ட்ல இருந்து எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை ஒட்டு கேட்டுட்டு இருப்பான், ஒழுங்கு மரியாதையா தேடுறதுக்கு காசு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க போட்ட பிளான், ஆட்டையை போட்ட பிளான் எல்லாமே ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு. அதை இருவட்ட எருமை, இந்த காசை கொண்டுட்டு போ, இதுக்கப்புறம் காசுலாம் கிடையாது, வெளியே கிளிய சொல்லி தொலைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இந்த அல்லக்கை வெளியே போறான். கரெக்டா மார்த்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வராங்க. இந்த மாதிரி ஸ்ருதியை ஆளக்கானும், தேடி கண்டுபிடிக்கணும், டீம் ஃபார்ம் பண்ணணும், காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா அல்லக்கை வந்து காசு வாங்கிட்டு போறான், டீம் ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். வரவங்க போறவங்களுக்குலாம் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், போய் நீங்களே தேடுங்கடா, நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா இருக்கீங்க இல்லையா, 2 பேரா தெரிஞ்சு ஒரு ஃபீல்டுக்கும் போய் தேடுங்க, வீடா கேளுங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு பாருங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்போ இந்த பசங்களும் கிளம்பி 2 பேரா பிரிஞ்சு வீடா தேடிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி ஆளக்கானும் உங்க ஃபீல்ட்லயும் தேடி பார்க்கணும், அது பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா
இவங்களுக்கு அள்ளு கிளம்புது, உள்ளுக்குள்ள விட்டா அவ்வளவுதான், மொத்தமா மாட்டிப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு இந்த 2 பசங்கள்ல அந்த பயங்கரமா முடி வச்சிருக்கான் இல்லையா இந்த பரட்ட மண்டையனுக்கு ஹீரோடைய தங்கச்சி மேல ஒரு கண்ணு. அதனால அந்த பையனை மட்டும் தனியா உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு என் தங்கச்சி ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னா அவளை கூட்டிட்டு டவுனுக்கு போறியா, ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் அதான் நீயே கூட்டிட்டு போவிய, நாயா கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு நீ கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்க இல்லையா, அவனுக்கு என் தங்கச்சி மேல ஒரு கண்ணு, நீ வேணான்னு சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அவன் கூட டவுனுக்கு போயிடுவா, உனக்கு ஓகேனா சொல்லு அவன் கூட அமுச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயோ வேணாம் வேணாம் நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, நான் ஒரு முக்கியமான வேலையா மார்த்தாவை டவுனுக்கு கூட்டு போறேன், நீ கிளம்பி போ, நீ தேடுற வரைக்கும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சியும் கூப்பிட்டு, நீ ஏதோ ப்ராஜெக்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, கண்டிப்பா அப்பா உன்னை தனியா அனுப்ப மாட்டாரு, நானும் இப்போ வரமாட்டேன், இந்த காசை வச்சுக்கோ உன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வா அப்படின்னும் போது, அந்த பொண்ணு இதான்டா சாக்கு வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு வெளியே கிளம்பிட்டா. அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு இதுங்க வேலைக்கே ஆவாதுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஹப் ஆடான் இருக்கு, நல்ல வேலை ஏதோ ஐடியா பண்ணி அவனுங்களை இப்போதைக்கு சர்ச் பண்ண விடாம தடுத்து விட்ட, ஒரு வேலை உள்ளுக்குள்ள போயிருந்தானுங்க அவ்வளவுதான், நம்ம கதை அதோ கதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விஷயம் பேசிட்டு அப்பா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நான் சின்ன வயசுல பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அப்பா எதுவுமே பேசாம அமைதியா வாடா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதாவது சின்ன வயசுல அந்த சோழ கொல்ல பொம்மை ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வந்திருக்கும், அதை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. அந்த வயசுல அது சோழ கொல்ல பொம்மையா இல்ல மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை உண்மையோ அந்த சோழ கொல்ல பொம்மை தான் நம்மள அட்டாக் பண்ண வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கேட்டா, அப்பா சரியா சொல்லாம மழுப்பிட்டு உள்ள கூட்டு போயிட்டு இருப்பாரு. உள்ள போனா நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மா ஏதோ சாப்பிட கொண்டு வராங்க, ஏன்டா இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மள புல்லிங் பண்றாங்க, ஊர்ல ஏதாவது தப்பு தண்டா நடக்குது, யாராவது காணும் அப்படின்னா கூட நம்மளையே கார்னர் பண்ற மாதிரி நம்ம ஃபீல்டில் தான் ஃபர்ஸ்ட் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னும் போது, இல்லப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்றாங்க. இல்ல நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், யாருமே வந்துட்டு நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, நம்மள ஏதோ ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க, அதையும் தாண்டி நான் இது வரைக்கும் அம்மாவுடைய அப்பா அம்மாவை மட்டும்தான் பார்த்திருக்கேன், உங்க அப்பா அம்மாவை பார்த்ததே கிடையாது. இந்த ஊருக்காரங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா தான் இந்த ஊருக்காரங்க, வழக்கமா வந்துட்டு பையன் ஊருக்கு தான் பொண்ணு போவாங்க, ஆனா இங்க என்ன அப்பா பொண்ணு ஊருக்கு வந்திருக்காரு, அப்பாவுடைய ஊருக்கு ஏன் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு செம கடுப்பா இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அந்த சோழ கொல்ல பொம்மைக்குள்ள இருக்காங்க இல்லையா, அது மூலமா நம்ம பழி வாங்கினா என்ன, அடிச்சா என்ன, கொன்னா என்ன அப்படின்னும் போது அம்மா கடுப்பாயிட்டு காது மேலேயே போடுறாங்க. டேய் தம்பி இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, நான் என்ன உன்னை இந்த மாதிரியா வளர்த்து வச்சிருக்கேன், அமைதியாரு, அந்த மாதிரிலாம் பழி வாங்குறேன் கொல்றேன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய சோழ காட்டுக்குள்ளேயே அழக்கையும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு உள்ள போயிட்டு அந்த சோழ கருதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த கூட வந்த பையனுக்கு ஒரே பயமா இருக்கு, இங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க, பிசாசு இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம இங்க சீக்கிரமா ஓடி போயிடலாம் அப்படின்னும் போது, ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பேய் இருக்கு அப்படின்னா இந்த மாஸ்கை திருப்பி போடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டா இதுவும் வரவே இல்லை. எப்பா சாமி நீ இங்கே இருந்து பேய் கூட பேய் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா அள்ள கைக்கு பயமா இருக்கு, அந்த ஆளும் போயிட்டான். ஆனா இவங்க போனதுக்கு அப்புறமா இப்ப அந்த அள்ள கை தூக்கி போட்டான் பாத்தீங்களா, அதே மாஸ்க் திரும்பவும் இந்த பக்கம் வந்து ஒழுகுது. சோ கண்டிப்பா உள்ளுக்குள்ள பேய் இருக்கு அந்த மாதிரி காட்டுறாங்க. இதே டைம்ல உள்ளுக்குள்ள அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பா எப்படி இந்த ஊருக்கு வந்தாரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த வீடு இந்த லேண்ட் எல்லாமே சேர்த்து 4 ஏக்கர்ல இருக்கு. இந்த 4 ஏக்கர் லேண்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா சொந்தமா சம்பாரிச்சு வாங்கின லேண்ட்லாம் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய அப்பாவுக்கு சொந்தமான லேண்டு மக்களே. அந்த லேண்டு தான் தலைமுறையா இப்படி வந்திருக்கு. ஆனா இப்படி வரும்போது நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய அப்பா ஹீரோவுடைய தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த தாத்தாவுடைய தம்பிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அப்பாவுடைய சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த லேண்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுக்க முடியாது, இந்த லேண்டு எங்க அப்பாவுக்கு சொந்தமான லேண்டு, அவருக்கு அப்புறமா இது எனக்கு தான் வரும், நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஆளை கொலை பண்ணிட்டா லேண்டை ஈஸியா அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளேயே கொண்டு வந்து விரட்டி கொலை பண்ண பார்க்கும்போது, அந்த டைம்ல அந்த சோழ கொல்ல பொம்மை வந்துட்டு சித்தப்பாவை அப்பாவுடைய கண்ணுக்கு முன்னாடியே வச்சு கொலை பண்ணுது மக்களே. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சோழ கொல்ல பொம்மைக்குள்ள பேய் இருக்கு, முன்னோர்கள் இருக்காங்க, நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்லாம் இவருக்கு புரிஞ்சிருக்கு.
அதுக்கப்புறமா இந்த லேண்டு இவருக்கே சொந்தமா இருக்கு, இவர் இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அதனால தான் ஊருக்குள்ள கூட பெருசா போறதே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது வெளியே யாரோ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போக, அதை 7 எருமை பிறந்தவனே சொன்னா கேட்க மாட்டியா, அம்மாக்கும் தங்கச்சிக்கும் அந்த நம்ம லேண்ட்ல டெட் பாடி இருந்துச்சு, அதை நம்ம புதைச்சு வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியவே கூடாது, நீயே காட்டி கொடுத்துருவ போலயே அப்படின்னு. இல்லப்பா எனக்கு சோகமா இருக்கு, கேட்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, எங்க உளறி கொட்டிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ வெளியே சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, அந்த அள்ளக்கை வந்திருக்கான், இந்த ஃபீல்ட செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் செக் பண்ண முடியாது, நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு இந்த லெட்டர்லாம் கையில காமிச்சிட்டு செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, 10 வாட்டி வந்து செக் பண்ணுவீங்களா, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது, இல்ல அந்த பையன் சின்ன பையன் சரியா செக் பண்ணல, நான் உள்ள போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு. முடியாதுன்னா முடியாது, கிளம்பு, இல்ல நீ போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னும் போது, இல்ல நான் செக் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கும் அவனுக்கும் லைட்டா கைகலப்பாக அப்பா அம்மா தான் தடுத்து நீ போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இவனும் அங்க இருந்து கடுப்பா கிளம்ப, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்றாரு, நீங்களும் ஒழுங்கா சண்டை போட மாட்டீங்க, என்னையும் சண்டை போட விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டாரு. டேய் இருட்ட எங்களா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் பார்க்காம கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த அள்ளக்கையை காமிக்கிறாங்க. இவன் வழக்கமா வர அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மளை தேட வேணாம், மத்தவங்க தேடிட்டாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு அதுக்குள்ள போக அவ்வளோ இதுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா உள்ளுக்குள்ள பேயும் கிடையாது நாயும் கிடையாது, உள்ள வந்துட்டு பொக்கிஷம் இருக்கு. அதாவது சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான திருடன் எதையோ ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கான். ஆட்டையை போட்டுட்டு வந்தவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் தான் போயிட்டு ஒளிஞ்சான். திருடனுக்கு நம்ம ஹீரோடைய அப்பா ஹெல்ப் பண்ணாராம். ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த திருடன், நான் தப்பிச்சு மட்டும் போனா போதும், இந்த மொத்த பொக்கிஷத்தையும் நான் ஆட்டையை போட்டு கொண்டு அந்த புதையலையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக, அவரு மத்தவங்க கிட்ட இந்த புதையலை கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளேயே பள்ளம் நோண்டி புதைச்சு வச்சுட்டாரு. வேற யாரும் வந்து ஆட்டையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் வேரியெல்லாம் கூட போட்டு வச்சிருக்காரு அப்படின்னும் போது, உண்மையா பாசே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உண்மைதான், இப்பதான் ஊருக்குள்ள பிச்சைக்கார விஷயம் போட்டுட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் போனா பாரு கண்டிப்பா தோண்டி எடுத்து எல்லாமே செலவு பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னும் போது, இந்த டைம்ல தான் 2 பசங்க வந்து செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுல ஒரு பையன் இங்க உட்காந்துட்டு இருக்கான், என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல ஊர் முழுக்க எல்லா இடத்தையும் தேடிட்டோம், ஆனா ஹீரோவுடைய அந்த லேண்ட்ல மட்டும் தேடலான்னு போனா அப்பா உள்ளுக்குள்ள அலோவே பண்ண மாட்டாரு, கூட வந்த பையனும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டான், எனக்கு சம கடுப்பா இருக்கு, அதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டுல தேடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தேடல அப்படின்னு சொல்ல, உடனே இவன் டவுட் பண்றான், ஒருவேளை இந்த நாள் மறைக்கிறான் போல, நம்ம கெஸ் பண்ண மாதிரி இல்ல நான் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா உள்ளுக்குள்ள புதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது, ஒரு தலைவர் கால் பண்ணி ஒரு முக்கியமான வேலை வாடான்னு கூப்பிட, உடனே இவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, நீங்க உடனே கிளம்புங்க, போகும்போது பைக்கை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு தோண்டி புதைச்ச மாதிரி ஏதாவது தெரியுதான்னு பாருங்க, இல்ல டவுட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தோண்டி உள்ளுக்குள்ள பார்த்தா கண்டிப்பா புதைகள் இருக்கும், அதை தோண்டிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இவங்களும் கிளம்பி போறாங்க. எப்படியோ உள்ளுக்குள்ள போயிட்டானுங்க. போயிட்டு அங்க ஏதாவது ஆடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு இடத்துல மட்டும் பள்ளம் தோண்டி புதைச்ச மாதிரி பார்த்துட்டு அவங்க அங்க லைட் அடிச்சு பாக்குறாங்க, தோண்டி பாக்குறாங்க. அப்படி தோண்டி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது கை தெரியுது, உள்ள டெட் பாடி இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே அந்த அள்ளக்கைக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த டைம்ல அங்க அந்த சோழக்கொள்ள பொம்மை வந்துட்டு 2 பேரையும் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணி பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டுருது. அந்த அள்ளக்கையை ஊர் தலைவரை பார்க்க போனா இல்லையா, ஊர் தலைவரை ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ மூட்டை இருக்கு, அந்த மூட்டைக்கு மேல படுத்து தூங்கிட்டு இருக்கான். போன் அடிக்கிறதே தெரியாம தூங்கிட்டு இருக்கான். வலிக்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணையே முடிக்கிறான். இப்பதான் நோட் பண்ணும்போது போனவனுங்க கால் பண்ணிருக்கானுங்க, என்ன விஷயத்துக்கு இவனுங்க கால் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ண ட்ரை பண்ணா அந்த சோழக்கொள்ள பொம்மை அந்த போனையே மிரிச்சு உடைக்குது. போனவனுங்க என்ன பண்ணானுங்களோ ஏது பண்ணானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கும் போது ஊர் தலைவருடைய அசிஸ்டன்ட் வெளியே வராரு. தலைவர் வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளையே காணும். இந்த குளம் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக சிமெண்ட் மூட்டை எல்லாமே வந்திருக்கு, கவுண்ட் பண்ணு, அந்த ரெசிப்ட்லாம் கூட கரெக்டா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க ஆட்டையை போட்டு என் மேல பழிய போட பாக்குறீங்களா, கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த வேலையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா காலையில வழக்கம் போல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்பாவும் அந்த ஃபீல்டுக்கு போனா அங்க 2 டெட் பாடி பயங்கர கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க, பயந்தே போறாங்க. சரி இந்த டெட் பாடியவும் நம்ம இங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே மார்த்தாவுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பையன் வீட்டுக்கு வரான், இந்த மாதிரி அந்த பொண்ணு காணாம போயிட்டா இல்லையா, அதை தேடி வந்திருக்கேன், நேத்து நைட்டு உங்க ஃபீல்ட செக் பண்ண முடியல, இப்ப செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே மார்த்தா வராங்க. சரி ஓகே 3 பேருமா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா டெட் பாடியை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு இதை பார்த்துட்டு 3 பேரும் பயந்து போயிட்டாங்க. இந்த பையன் நான் உடனே ஊருக்குள்ள போறேன், ஆட்களை கூட்டிட்டு வரேன், போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்ல அப்பாவும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அந்த மாதிரி மட்டும் பண்ணாத, அப்படி பண்ணா நாங்க மாட்டிப்போம், ஊரு மக்கள்லாம் சேர்ந்துட்டு எங்க மேல பழிய போட்டுருவாங்க, நாங்க கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல பழிய போட்டுருவாங்க, நான் சொன்னா கேளு நாங்க கொலையே
கொலையே பண்ணல அப்படின்னும் போது இல்ல எனக்கும் தெரியும் நீங்க கொலை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், யாரு கொலை பண்ண அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற யாரு, இந்த சோழ கொல்ல பொம்மை தான். நீங்க இந்த கதையெல்லாம் உங்க பொண்ணு கிட்ட சொன்னீங்க, உங்க பொண்ணு ஏன்ட்ட சொல்லிட்டா அப்படின்னு. ஒரு நாள் கடைக்கு அமிச்சா எல்லாமே சொல்லிட்டாலே, மொத்த குடும்பமானத்தையும் தூக்கி வெளியே போட்டு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே புதைச்சிடலாம் அப்படின்னு. இல்ல வேணான்னு சொல்றான் அந்த பையன். ஏன்னா ஒன் பை ஒன்னா இந்த சோழ கொல்ல பொம்மை கொலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இதை அப்படியே விட்டா கண்டிப்பா மத்தவங்களும் இதுக்கப்புறமும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்ல அவரும் யோசிச்சு பாக்குறாரு. சரி ஓகே, நம்ம ஏதாவது பண்ணலாம், இதுக்கு ஒரு முடிவை கட்டலாம். எப்பயுமே அந்த சோழ கொல்ல பொம்மைக்குள்ள பேய் எப்ப வருது அப்படின்னா ஈவினிங்க்கு அப்புறமா தான், அதாவது நைட் ஆகும்போது தான். இதை சரி பண்ண இல்ல அடக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணி சில விஷயங்கள்லாம் கொண்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இவர் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த அல்லக்கையை காமிக்கிறாங்க. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் போனானுங்களே ஆலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தா இங்க அந்த கரண்ட் வேலியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள போனா உள்ளுக்குள்ள அந்த கான்லாம் இருக்கு, பக்கத்துல ரத்தம்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம போனும் இருக்கு. என்ன இது ரத்தம் போனு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது இங்க இவங்க ரிச்சுவல் பண்ண வந்திருக்காங்க. அந்த ஊர் தலைவர் வந்து பூஜை பண்ணி சில மூங்கில் கம்புகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா உப்பையும் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நைட்டு பூஜை நடக்க போது அந்த டைம்ல நீங்க இங்க இருந்து இந்த ரிச்சுவலை பண்ணி முடிக்கணும். ஆக்சுவலா இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் கிடையாது, முன்னோர்கள் இருந்திருக்காங்க, அது ஓகே உண்மைதான். ரீசெண்டா யாரோ அந்த சிலைய சாமி சிலையை உடைச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி உடைச்சதுனால அம்மன் சமயம் கோவப்பட்டு இப்ப இந்த சிலைக்குள்ள வந்துட்டு உங்க முன்னோர்களுடைய ஆவியும் அம்மனுடைய ஆவியும் இருக்கு. இப்ப அந்த சாமி என்ன பண்ணுது அப்படின்னா ஊரை கிளீன் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் தப்பானவங்களோ யாரெல்லாம் கெட்டவங்களோ அவங்கள ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. கெட்டவங்களா இருந்தாலும் கொலை பண்ணக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும். அதுக்காக தான் நைட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பூஜை பண்ண போறேன். அந்த பூஜை டைம்ல நான் அங்க இருப்பேன், இங்க இருக்க முடியாது. அப்போ நீங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிங்க. இந்த ஃபீல்டுடைய 4 முனையிலையுமே இந்த கம்பை வந்துட்டு ஊண்டி வைங்க. ஊண்டி வச்சுட்டு அந்த உப்பால வந்துட்டு நீங்க வட்ட மாதிரி போடுங்க, மொத்தமா வந்துட்டு ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அப்பா கூப்பிட்டு கேக்குறாரு, அப்படின்னா இந்த பேயை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அழிக்க முடியாது, கட்டுப்படுத்த வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி இந்த ஃபீல்டுல அந்த பூஜையெல்லாம் பண்ணி 4 மூலையிலையும் இந்த இதுவை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அல்லக்கை வரான். அவன் வந்து இவங்கள பார்த்து என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த புதையலை தோண்டி எடுக்க பலி கொடுத்துட்டீங்களா, நான் ஊருக்குள்ள போறேன், மக்கள் கிட்ட எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு கேட்காம கிளம்புறான். அதே டைம்ல மார்த்தாவுடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு அந்த பூஜையை பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சண்டை போட்டு இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஈஸியா இந்த ஃப்ரெண்டுக்காரனை அடிச்சு போட்டு மத்தவங்களை தேடி போறான். மக்களே இந்த பக்கம் அப்பா போயிட்டு பள்ளம் தோண்டி அதை வந்துட்டு புதைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதே டைம்ல அப்பாவை அடிச்சு அப்பாவை தள்ளி விட்டு மேல ஏறி உட்காந்து இவரையே கொலை பண்ண பார்க்கும்போது அம்மா வந்து தடுக்கிறாங்க, அவங்களாலையும் முடியல. அப்போ கரெக்டா இந்த சோழ கொல்ல பொம்மை காப்பாத்த வரும்போது என்ன பொம்மை என்னையும் அட்டாக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த பொம்மை இவனை அடிச்சு தலையை அப்படியே தனியா புடுங்கி குழப்பந்து இதை காட்டவே முடியாது. இப்ப நம்ம ஹீரோ நோண்டி புதைச்சுக்கிட்டு இருப்பாரு. இதே டைம்ல அந்த ஃப்ரெண்டுக்கார மயங்கி போனா பாத்தீங்களா, அவனையும் எழுப்பி அவனையும் புதைக்க அமுச்சு விட்டா இப்ப இந்த சோழ கொல்ல பொம்மைக்கு வெறியேறிச்சு. நான் உங்களை காப்பாத்த இங்க இருந்தா காலமா இங்க இருந்தா என்னையும் அனுப்ப ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோவையே அட்டாக் பண்ண வருது. கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்தரத்துல தூக்க அப்பா தான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, இங்க பாருங்க நீங்க கண்டிப்பா என் வம்சாவளி தான், எனக்கு நல்லாவே தெரியும், இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவனே எப்படி கொலை பண்ண முடியும், விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சோழ கொல்ல பொம்மையும் நம்ம ஹீரோவை விட்டுருச்சு. அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த மார்த்தாவுடைய ஃப்ரெண்டு பள்ளம் தோண்டி புதைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஷார்ப்பான கொம்பு வச்சிருக்கும், அதை வச்சு குத்தலான்னு போகும்போது நம்ம ஹீரோ குறுக்கால வந்து அந்த பையனை காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோக்கு மேல சரியான காயம், அப்படியே நெஞ்சிலேயே குத்திச்சு. ஆட பாவி மனுஷா, அநியாயமா என் பிள்ளையே கொலை பண்ண பாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செமையா கத்தும் போது அந்த சோழ கொல்ல பொம்மைக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பந்து ஃபீல் பண்ணு. இப்ப நம்ம ஹீரோ அந்த சோழ கொல்ல பொம்மையை நேருக்கு நேரா பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா தெரியல. தாத்தா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோழ கொல்ல பொம்மை தானா மறைஞ்சு போகுது. இந்த லேண்டே தாத்தாக்கு சொந்தமான லேண்டு தானே, ஒருவேளை தாத்தா தான் பாதுகாக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தான்னு கூப்பிட அந்த இது மொத்தமா மறைஞ்சு போச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நல்ல வேலை ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல, இந்த குடும்பத்துக்கு எதுவுமே ஆகல, கட்டு போட்டுட்டு அப்படியே இந்த ஃபீல்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. அந்த சோழ கொல்ல பொம்மை ஆள காணும். அதுக்கு பதில் அந்த கட்டுற கொம்பு மட்டும் இருக்கு.
அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஊர் தலைவர் வராரு. இப்ப எல்லாமே சரியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே சரியா போச்சு. திரும்ப வந்துட்டு அந்த பேய் பூதமோ இல்ல அந்த சோளக்கொல்ல பொம்மையோ இங்க வர வாய்ப்பே கிடையாது. அதே டைம்ல ஊருக்குள்ள சாமியுடைய சிலையை கூட யாரும் உடைச்சு போட்டாங்க இல்லையா, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் இந்த ரிச்சுவல், இந்த பூஜை, திருவிழா எல்லாமே பண்ணி சாமியுடைய மனசை குளிர வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாமியும் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமும் நீங்க இந்த லேண்ட்ல இந்த ஊர்ல இருக்கிறது சேஃப் கிடையாது. இந்த இடமே ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட இடம் மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க இருந்து கிளம்பிடுங்க, இங்க இருக்காதீங்க. இது வரைக்கும் இறந்து போன அந்த 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த டெட் பாடியை நாங்க பாத்துக்கிறோம். சாமி கொலை பண்றச்சு இல்லைன்னா சாமிக்கு பலி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிறோம், ஏதாவது பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இவரு சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வேற ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ஒரு யூனிக்கான கதையா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த மாதிரி படங்களும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூனிக்கான படங்களை லைனா எடுத்து வச்சிருக்க மக்களே. இன்னொன்னு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபுல்லி ஹேண்ட்மேட்ல வித் லைஃப் டைம் வாரண்டியோட எக்கச்சக்கமான கலரும் அவைலபிளா இருக்கு. எக்கச்சக்கமான லெதர் வெரைட்டியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 199 கிடையாது, ஜஸ்ட் 999 மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஓகே மக்களே, பாய்.